இப்போ அப்டேட் என்னென்னு சொன்னால், இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய இந்த போருடைய முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமெரிக்கா ஏராளமான குண்டுகளை போட்டு தெஹ்ரானில் இன்னும் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேதங்கள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அந்த மக்கள் மன உறுதியோடு, அந்த மக்களும் அந்த அரசும் மன உறுதியோடு எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நினைத்தது போல ஈரானுடைய அந்த இராணுவ தளவாடங்களை அழிக்க முடியவில்லை. அவர்கள் வெகுஜன மக்களை போய் அழிக்கிறார்கள், அல்லது சொத்துக்களை சேதப்படுத்த முடியுதே தவிர அவங்களுடைய தாக்கும் வலிமையை, திறனை குறைக்கக்கூடிய ஒன்றும் செய்ய முடியலை. அப்படிங்கிறதை காட்டும் விதமாக இன்றைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இஸ்ரேலை பந்தாடி சூறையாடி இருக்கிறாங்க. தாக்குதல் என்ன செஞ்சுருக்காங்க, அது செஞ்சுருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது, தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு 10 பேர் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் ஈரானுடைய கடற்படை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய படையினர் கைதியாக பிடித்து அந்த கைதியாக அடைத்து வைத்திருக்கிற அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கார்களை கைதியாக பிடித்தல் என்பது பெரிய விஷயம். போர்க்களத்தில் பிடித்தல்ங்கிறது தரை யுத்தம் நடக்கும்ல, தரப்படைக்கு யுத்தம், அப்போ கைதிகளை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம். அப்போ நீங்கள் படை இறக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் உன்னுடைய முகாமுக்குள்ளே நுழைஞ்சு தான் பிடிக்க முடியும். உன்னுடைய கப்பலுக்குள்ளே நீ அமைத்து வைத்திருக்கிற அமெரிக்காவுடைய தளங்களுக்குள்ளே நுழைஞ்சு தான் பிடிக்க முடியும். அப்போ கைதிகளாக சிலரை பிடித்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவர்கள் உன்னுடைய அமெரிக்காவுடைய இடத்துக்குள்ளே புகுந்து அவங்கள தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்குது என்பது இது காட்டுகிறது. கொல்வதை விட உசுரோடு பிடித்துக்கிட்டு வருதல் என்பது ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம். அதை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் நாங்கள் தாக்கு பிடிப்போம் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது என்னென்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டால், அந்த ஹுர்முஸில் இருந்து இன்றைக்கு நேற்று இந்தியாவுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாங்கள்ல, இன்றைக்கு இணைஞ்சிருக்காங்கன்னா இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ, என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது என்னென்னு தெரியல. அப்படி சும்மானா இருக்க மாட்டாங்க. அல்லது ஹுர்முஸை கடப்பதற்கு ஒரு தொகையை கூட நிர்ணயிச்சிருப்பாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு இந்தியாவுடைய 2 கேஸ் ஏற்றி வருகிற 2 கப்பலுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அது வந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. 2 கப்பல்கள் நிறைய எரிவாயு ஏற்றி கொண்ட 2 கப்பல்களுக்கு இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அனுமதி கொடுத்து தான் வர்றாங்கன்னு சொன்னாலேயே அந்த பேச்சுவார்த்தையில் தான் நடந்திருக்கிறது. பொதுவாக நாங்கள் அனுமதி பொதுவாக கொடுக்கல, இந்த 2 கப்பலுக்கு ஏதோ கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஸ் தட்டுப்பாடு வராத அளவுக்கு அந்த ஹுர்முஸ் வழியாக 2 கப்பல்களில் கேஸ் எரிவாயு வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அப்டேட்டான விஷயம். மற்றபடி கூடுதலான விஷயங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.